ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான செம்மையான முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறமேட்டு இடியாப்பத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். அதோட முக்கியமாக அந்த ஒயிட் ரைஸுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட முட்டை உடையாமல் சூப்பராக வந்திருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு முட்டையும் ஒன்று ஒன்று தனித்தனியாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போது நார்மலாக குழம்புக்கு செய்கிற எண்ணெய் இல்லாமல் 4 ஸ்பூனுக்கிட்ட ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் அளவு சொல்லணும்னா 4 ஸ்பூனுக்கிட்ட. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு போல் பட்டை, அதோட கொஞ்சமாக மட்டும் கல்பாசி எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே நல்லா பொரியட்டுங்க. அதோட ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. நான் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் சைஸு, ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. பேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1லேருந்து 1.25 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த குழம்புக்கு வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்லணும்னா, எதுவுமே நம்ம அரைச்சி போடவே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடி வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக. இது வந்து ஆப்பிள் தக்காளி, புளிப்பு இருக்காது. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பேஸ்டாட்டம் வதங்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா தொக்காட்டம் வதங்கணும். இப்போ அதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம்னாலும் இருக்கட்டுங்க. நல்லா தொக்காட்டம் வதங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா தோல்லாம் பிரிஞ்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கரலாம். நம்ம இதில் வந்துட்டு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க, டக்குன்னு செஞ்சிடலாம் உடனேயே. ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் வந்துட்டு காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு என்னதுன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்ந்தது, மொத்தமாக அரைச்சது. இதோடய வந்துட்டு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் கரம் மசாலா, அதோட ஒரு 1/2 ஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக தட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கும்போது அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும், நல்லா திக்காக ஆகிடணும். இந்த தண்ணியே தெரியக்கூடாது, இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து வற்றிடணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது நம்மளுக்கு மசாலாவோட கலரும் மாறாது, அதே சமயம் நல்லா திக்காகவும் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகிருச்சு பார்த்திங்களா, தண்ணிலாம் போய். இந்த டைமில் 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு வந்து நல்லா க்ரீமியாக தெரியும், கிரேவியும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பான தக்காளி இருக்குது அப்படின்னா தயிர் வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் வந்துட்டு புளிப்பான தயிராக இருந்துச்சு அப்படின்னா அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு புளிப்பு இல்லாத தயிர் தான். ரெண்டுமே புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்காகி நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க.
ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்துட்டு 3 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிடலாம். அதுக்குண்டான அளவு தாங்க. உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு வரப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு மட்டும் பத்தலை. ஏன்னா வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் முட்டையை சேர்த்துக்கிறலாம். முட்டை வந்துட்டு உடச்சி தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது, கெட்டு போயிருக்கா என்னன்ட்டு. அதனால் எப்போவுமே எந்த குழம்பு செய்யும் போதுமே இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றுங்க. முட்டை ஊற்றும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ முட்டையை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கிண்டியோட எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்திங்க அப்படின்னாவே முட்டை எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு தனித்தனியாக கருவு போல் நல்லா தனியாக இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக அப்படியே இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சூப்பராக பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த முட்டை வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா குழம்பும் நல்லா திக்காகிரும், கிரேவியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, கிரேவி எது வேணாலும் சொல்லலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்மளோட இஷ்டம்தான் சாப்பிட்டுக்கிறலாம். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான முட்டை குழம்பு, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியவே ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான குழம்புங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பர் சைடிஷாக இருக்குங்க. டிஃபன் ஐட்டம்னாலும் சரி, லஞ்ச் ஐட்டம்னாலும் சரி, எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.